வணக்கம் மனோ சார். சார் வணக்கம். ஒரு டாக்டர்னா டாக்டருக்கு பையங்க படிக்கணும் வருவாங்க, ஒரு போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, கலெக்டர்லாம் அவங்க வாரிசுக்கு வரணும்பாங்க. சினிமாவில் மாத்திரம் ஏன் நீங்க வந்து வாரிசு வேண்டான்னு எஸ்பிபி சாரும் பயந்துருக்காரு, நீங்களும் பயப்படுறீங்களே, ஏன் சினிமா வந்து அவ்வளவு ரிஸ்கான தொழிலா? புரியல அதுக்கு. வாரிசு சினிமாவில் வர்றதுக்கு எஸ்பிபி சாரும் ரொம்ப யோசிங்கன்னு சொன்னாங்க, நீங்களும் வந்து பையனை உடனே இது பண்ணல, ஏன் சினிமாவுக்கு கொண்டு வரதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? சினிமா ரிஸ்கான தொழிலா? அது உண்மையாக சொல்ல முடியும், ஒரு சென்டிமெண்ட்டாக நினைக்கிறேன் நான். கேவி மகாதேவன் சார்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா MS விஸ்வநாதன் அவர்கள் எல்லாரும் ஃபேமிலியில் எல்லாருமே தயாரிப்பாளராக இருந்தாங்க. பெரிய சக்ஸஸ்ன்றது அவங்க பார்க்கல, அது என்னமோ தெரியல. பட் அது மாறி ஏதாவது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் என் மூலமாக. சார் இது வந்து ஒரு பாட்டுக்கு 10,000 20,000 அந்த காலத்தில் 2,000 வாங்கிட்டு நம்ம உசுறு கொடுத்து பாடிட்டு சம்பாதிச்ச காசு டக்குன்னு எடுத்து ஒரு 4,000 4 கோடி 5 கோடி எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நான் நிறைய பேர் கேட்பாங்க, பார்ட்னர்ஸு, சார் நீங்கள் ஒரு படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் காசு வைக்கிறேன்னு. அது போச்சுன்னா நட்பே போயிடும். அது தேவையில்லாத விஷயம் எனக்கு. நான் என்னுடைய பாட்டு எனக்கு இருக்கிற சக்திக்கு எங்கே போகணுமோ அது வரைக்கும் போகிறது தான். சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன் நான் பெரியவங்களெல்லாம் பார்த்து. இது வந்து பெரிய மார்க்கெட் சார். இது வந்து யாருக்கு என்னென்ன அமைஞ்சிருக்குமோ அது நோக்கி போகிறவங்க போகிறாங்க. என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரிஞ்சு நான் போயிட்டுருக்கேன். அதுதான். தாடி வச்சா எப்படி இருக்கும் வச்சு பார்க்கணுன்னா ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க, வளர்த்து காட்டுறேன். இந்த படத்தில் ஆக்சுவலி அவர் டைரக்ட் எனக்கு கேரக்டர் கொடுக்கல சார். அதுக்கப்புறமா இது நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் யோசித்து கூப்பிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் வருவேன் படத்தில். இல்லை, ஹீரோவே உங்களை மாதிரியே இருக்கு. ஹீரோ வந்து உங்கள் பையன் இருக்காருல்ல? உங்கள் பையனா? உங்கள் பையன் அப்படியே உங்கள் டிட்டோ. நீங்கள் தாடி வைக்கலாமா? தாடி வைக்க ஓ அப்படி கேட்டீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணி என்ன அவள் கூட பார்க்கலாம். தேங்க்யூ. அது புரியல எனக்கு, சாரி சார். டைரக்டர் சார், உங்களுக்கு தான் கேள்வி. என்ன நீங்க பார்த்துட்டு இருக்கப்பே தெரியும் கண்டிப்பாக வருவீங்க. படத்துக்கான கேள்வி தான். உள்ள இப்போ இந்த போதைப் பொருள் காளான் அது சொன்னீங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த கல் இருக்குல்ல, கல் அது வந்து நம்ம ஊரில் வந்து தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ தான் கேரளா போயிட்டு வந்தேன், குடும்பமாக குடிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த காளான் நம்ம ஊரில் அரசு அங்கீகாரத்தோடு வரணும்னு சொல்கிறீங்களா, இல்லை கூடவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா? எனக்கு தெரியும். அப்போயே நான் அவரோட கேட்டேன், அவர் கார்த்திகனோட நம்பர் கொடுங்க, நான் பேசிடுறேன்னு சொல்லி அது தராமல் விட்டாங்கன்னா, இல்லை உங்களுக்கு நான் பர்சனலாக ஃபோன் பண்ணியிருப்பேன், இது மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்கன்னு. இது ரொம்ப பெரிய கேள்வி. இதுக்கான பதில் என்கிட்ட இல்லைன்னா அதுக்கான அனுபவம் கிடையாது. காலன்றது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, அது ஒழிக்கப்படணும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம். இது தெரியாமல் தான் இன்னைக்கு பல பேர் அதில் மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி பேசியிருக்கோம்ண்ணே. ஓகே, எந்த ஒரு விஷயமுமே நாம் அனுபவித்து பார்த்தா தான் அது வந்து நல்லதா கெட்டதாங்கிறது தெரியும். நீங்கள் இதை உணர்ந்து பயன்படுத்திருக்கீங்களா? ஏன்னா இவ்வளோ பெரிய கதையை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பெருசாக யாரும் எடுக்கல. நீங்கள் எடுக்கிறீங்கிறப்போ ஒன்ஸ் யூஸ் பண்ணால் தானே நமக்கு அதோட அருமை பெருமை இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தெரியும் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே AVR வாசலில் இருந்து பேசியிருக்கோம்னா மறந்துட்டீங்களாண்ணா? இங்கே பொதுவில் பத்திரிகையில் வரும். இப்படி ஒரு கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது? இது முழுக்க இது நான் தேடி போனேன். நான் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு அதுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. அதை நான் தேடி படித்தேன் இல்லைங்களா? அதை படித்து ரிசர்ச் பண்ணி போகிறப்ப அது எனக்கு பயமுறுத்துனுச்சு. அது ஒரு பூதம் மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதனால இதை எடுக்காம வெளியில இருந்து பார்த்து அதை படிச்சு அதன் மூலியமா ஒரு கிரியேஷன் பண்ணதானே இது. அந்த பூதத்துக்குள்ள நான் போக விரும்பலண்ணே. ஓகே சொல்லுண்ணே. அண்ணா நீங்கள் டேரக்ட் கதை சொல்லும் போது என்னை ஒரு கன்வின்ஸ் பண்ணார். ரஜினி கெட்டப்னால தான் நான் கன்வின்ஸ் ஆனேன்னு சொன்னீங்க. அந்த ரஜினி கெட்டப் போகிறதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் ஏதாவது எடுத்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரஜினி கெட்டப் போட்டு ஏதாவது தவறாயிடுச்சுன்னா அவங்க ரசிகர்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. அது மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த அளவுக்குலாம் போக வேணாம். அவரோட அந்த ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, நடந்து போறது, அது அந்த அளவுல தலைவர் மாதிரிலாம் நம்மளால செய்ய முடியாது. அதை என்னோட உள்வாங்கி நான் அதுக்காக ஒரு டிஃப்ரெண்டா, நம்ம எல்லா படத்துலயும் நடிக்காத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இல்லை, மொத்தமாவே இது வந்து ஆர்கே சுரேஷோட வேறுபட்ட படமா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பாலா சார் ஒரு தாரத்தப்பட்ட கொடுத்தாங்க, முத்தையா சார் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட். நான் விசித்திரன் ஒரு படம் நானே ப்ரொடியூஸ் பண்ணி
அந்த படத்துல சுரேஷ் இப்படியும் நடிப்பான் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தலைவன் ரொம்ப செட்டில்டாக ஒரு இது. ஸோ அப்போ இது கேரளாவில் கூப்பிட்டு போய் ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடுலேஷன் நடிக்க வச்சாங்க. அந்த ஃபர்ஸ்ட் படமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஷிகாரி சம்பு இப்போ ஸ்டேட் அவார்டு அளவுக்கு கொண்டு போன ஒரு படம் அது. ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா எல்லா வெரைட்டிஸையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. அது கொடுத்த டைரக்டருக்கு நன்றி. சார் ஆர்கே சுரேஷ் சார், அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த படத்துல ஒரு டைலாக் ஒன்று வருது, இந்த இடம் மட்டும் என் கைக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் உலகத்தை கட்டி ஆகணுங்கிற. நான் அதை முதல்ல டைலாக் வைக்காதேன்னு சொன்னேன். இல்ல ஏதாவது வேலை பேசியிருக்கீங்களா அந்த இடத்த இல்லைண்ணே, அது ஃபுல் டைலாக் கேட்டிங்களா? இந்த இடம் மாத்திரம் நான் வாங்கிட்டேன் கிடைச்சிருச்சுன்னா பாபுல எஸ்காபர் எனக்கு கீழேயா அவன் 1980 அந்த ஆளு 3000 கோடி வச்சிருந்தவன். குழந்தைக்கு ஒரு அவன் பையனுக்கு குளிர்துங்கிறதுக்காக டாலர்ஸை போட்டு எரிச்சா அந்த அவ்வளவு பெரிய ஆள். அதான் சொன்னேன், அந்த எல்லாம் வைக்காதையா, கழுவி ஊத்துவாங்க கமெண்ட்ஸ்லன்னு சொன்னேன். பத்தியா பத்தியா இங்கேயே பிடிச்சிட்டாரு. அதெல்லாம் வச்சதுனால தானே நீங்க 34 படம் சொன்னீங்க. பாலா முத்தையா இவங்க டைரக்ஷன்லாம் நடிச்சிருக்கீங்க. ஆனா இவர் டைரக்ஷன்ல ப்ரொடியூசர் பண்ண ரெடியா இருக்குன்னு சொன்னீங்களே, அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சதுனால தானே? ஏன் அதாவது லோகான்னு ஒரு படம் பார்த்தீங்க ரைட்டா? ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கான்செப்டான படம் தான் கிட்டத்தட்ட. ஆனா அது ஒரு 30 கோடியில் எடுக்கப்பட்ட படம். ஸோ அந்த டைரக்டரை நம்பி அந்த ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டாங்க. இவருக்கு இந்த ஃபர்ஸ்ட் படம் இவரோட கிரியேட்டிவ் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாங்க இத்தனை பேர். நெக்ஸ்ட் படம் இவரோட மேக்கிங் அந்த மாதிரி கதைக்கு அந்த மாதிரி ஒரு துல்கர் சல்மான் மாதிரி ஒரு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சாருன்னா இவரும் லோகா மாதிரி ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டஃபான ஆளு. சும்மாலாம் சொல்லக்கூடாது, நல்ல டைரக்டர். ஆனால் அந்த டைலாக் நான் எப்படி பார்க்குறேன்னா, சீமான் சார் தான் சொல்லுவார், இந்த நிலம் என் கையில் சிக்குச்சுன்னா. நான் அப்படிதான் எதிர்பார்த்தேன். ஆனால் 9 மினிட்ஸ் நடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படி இருந்தது? அதில் எக்ஸ்ட்ரானரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா ஜென்ரலாகவே இப்போ மருதுல பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து ஷாட் பண்ணியிருப்பேன் அடிக்கிறதுல. அது ஃபுல்லாக சிங்கிள் ஷாட்டில் எடுத்தது. அதுக்கப்புறம் 2-3 க்ளோஸ் மாத்திரம் தனியாக எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த இது நடிக்கும் போது. அதோட 3 மடங்கு தான் இந்த பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வணக்கம் சார், சமீப காலமாக அந்த காப்பி ரைட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக வருது. ராஜா சார்லேருந்து எல்லாரும் காப்பி ரைட்டு கொடுக்கணும் அப்படிங்காங்க. கோர்ட்டு கேஸ்லாம் வருது. எங்களுக்கு ஒரு டவுட்டு, ஒரு பாட்டுங்கும் போது இசையமைப்பாளர் மாத்திரம் இல்லை, பாடகருக்கும் அதில் பங்கு இருக்கு. அப்புறம் நீங்களும் காப்பி ரைட்டு அதில் உள்ள ஷேர் கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்டேங்க? இது 1950ஸ்லேயே கண்டசாலா ஐயா, டிஎம்எஸ் ஐயா அவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்பாட் பேமெண்ட் கொண்டு வந்தாங்க சார். அந்த ஸ்பாட் பேமெண்ட்ன்றது நீங்கள் கொடுக்குற 10 ரூபாவோ அப்போது பேமெண்ட்டு 15 ரூபாவோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது ராயல்ட்டி ரூபத்தில் வருஷத்துக்கு 25 காசு 30 காசு வாங்குறத விட அந்த 10 ரூபாவோ 15 ரூபாவோ ஒரே வாட்டு கொடுங்க அப்படின்றது சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பட் லேட்டஸ்ட்டாக நமக்கு 90ஸ்லேருந்து இஸ்ரா இந்தியன் சிங்கர்ஸ் ரைட்ஸ் சொசைட்டி அப்படின்றது பாம்பேயில் ஆரம்பித்து இப்போது அது நல்ல ஒரு அனூப் ஜலோட்டா அவர்கள், சோனு நிகம், உதித் நாராயண், எல்லாரும் ஆல் சிங்கர்ஸ், அண்ணன் எஸ்பிபி அவர்கள், யேசுதாஸ் அவர்கள் எல்லாரும் இருந்து அது ஆக்டிவாக ஒரு 10 வருஷமாக போயிட்டுருக்கு. பட் அது மூலமாக ராயல்ட்டி ஒரு 2 வருஷமாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் ஆக்சுவலி அப்போது அந்த சிங்கர்ஸ் விலகினதுனால தான் உங்களுக்கு மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், லிரிக்கிஸ்ட் 3 பேருக்கு தான் இந்த ராயல்ட்டி ஐபிஆர்எஸ் இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டிலேருந்து போகுது. இப்போ வரைக்கும் அதுதான் நடக்குது. இஸ்ரா ஒரு ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 வருஷமாக அதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ராயல்ட்டிஸ் வருங்காலத்தில் எதிர்பார்க்கலாம். சுரேஷண்ணா, நீங்கள் ஹீரோவை பண்ணிகிட்ருக்கீங்க, தொடர்ந்து ஹீரோவை பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த படத்தில் 3 பசங்களுக்கு அப்பாவை நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஹீரோவாக பண்ணுறவங்க ஒரு படத்தை 3 பசங்களுக்கு அப்பாவை நடிச்சாங்கன்னா அடுத்து வரக்கூடிய படங்கள் அதே மாதிரி வரும். நீங்கள் நடிக்கிறப்ப அதை யோசிச்சிங்களா? இல்லை, இந்த படம் அப்படி இருக்காது. அதை படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அது உண்மையிலேயே அந்த பசங்க என் பிள்ளையா அப்படிங்கிற சப்ஜெக்டில் பல விஷயம் இருக்கு. ஸோ அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் இதோட பதில் உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் விசித்திரனில் ஒரு பிள்ளையோட அப்பாவை பண்ணியிருப்பேன்.
ஒரு நடிகன் வந்து 70 வயசு நடிக்கிறானா இல்லை 20 வயசு நடிக்கிறானா அப்படிங்கிறது கிடையாது. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நம்மளுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸாக கிடைச்சிச்சுன்னா நான் 100% நடிப்பேன். தாத்தாவை கூட நான் கேரளாவில் ஒரு படம், என்னோட ஃபர்ஸ்ட் படம் 70 வயசு கிழவனா நடிச்சிருப்பேன். வயசான ஒரு மாதிரி நான் நடிச்சிருப்பேன். அதே இதில் யங்ஸ்டரும் நடிச்சிருப்பேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா எது வேணாலும் நடிக்க தயார். ஆனால் இப்போ சொல்லணும்னா WHO ஒன்று சொல்லுதுண்ணே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று சொல்லுது, 13 வயசுலேருந்து ஒரு 17 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களை பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த போதைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லுது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு பெற்றோர்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த குழந்தை என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதே தெரியும். ஏன்னா அவன் நார்மலாக உங்களை கடந்து போய் படுப்பான், உங்களை கடந்து போய் சாப்பிடுவான், உங்களுக்கு தெரியாமல் டிவி பார்ப்பான். அவன் டிவி பார்க்குறப்பையும் அவன் சாப்பிட்றப்பையும் தூங்குறப்பையும் அவன் என்ன டோனில் அவன் தூங்குறான்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ பெற்றவங்களுக்கு அந்த ட்ரக்கை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான், அவன் என்ன மூடில் இருக்கான்றதே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ அது மாதிரி விஷயங்கள் தானே இது. தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். இது மாதிரிலாம் ட்ரக் இருக்கு. அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பார்த்தீங்கன்னா, இப்போ காப் சிரப் இருக்கு, ஒரு 5 ml குடிக்கலாம். அது 10 ml குடிச்சா ஏன்டா 10 ml குடிச்சா கேள்வி கேட்கணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதானே. ஆமாண்ணா, கோட்டர் குடிக்கலாம் அப்படின்னானே, கோட்டர் குடிக்காதுன்னு சொல்லி அனுப்பணுண்ணே. லாஸ்ட் கொஸ்டின் டைரக்டர் சார். இல்ல அதுல என்னன்னா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, அது வந்து பணக்கார விட்ட பிள்ளை தான் ட்ரக்ஸ் அடிக்கும், ஏழை விட்ட பிள்ளை அடிக்காது, மிடில் கிளாஸ் பிள்ளை அடிக்காதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்பெல்லாம் வந்து ஆக்சஸ் யாரு வேணாலும் கன்சியூம் பண்றாங்க. என்ன அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளுக்கே தெரியாது. வீட்டில் வருவாங்க, ஏன்னா சில குடிச்சிட்டு வந்தா பெற்றவங்க கண்டுபிடிச்சிடலாம் ஸ்மெல்லு வருது அப்படின்னு. ட்ரக் அடிச்சுட்டு வந்தா உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அது சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், கண்டுபிடிக்கவே முடியாது. அத்தனை வகையான ட்ரக்ஸ் இருக்கு. அதை பத்தி அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலாவும் நம்ம சப்ஜெக்டா தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம வந்து இப்போ ஃபெவிகால் இருக்குல்ல, 2 நிமிஷம் மோந்திங்கன்னா தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ அது நம்மளுக்கு வைக்க மாட்டோம். சில பேரண்ட்ஸுக்கு தெரியும், வைக்க மாட்டோம், டே அதை எடுத்து ஓரமா வச்சிடணும். அது மாதிரி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்னு சொல்றாரு. தட்ஸ் இட். சொல்லுங்க, நீ எங்க போறது தெரியும். லாஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். டைரக்டர் சார், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. the trailer was good and also songs were good. இது வந்து சிவகார்த்திகேயன் சாரும் கார்த்திக் சாரும் ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணா, அவங்களுக்கு வந்து ட்ரெய்லர் போட்டு காமிச்சிங்களா? வாட் were the comments? மேடம் காட்டணும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, படம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க மேடம். இது ஒன்று நன்றி நன்றி. சார் இயக்குனர் சார், என்ன சொல்லுங்கண்ணா? காளான்ல போதை இருக்கு, அதை ஒழிக்கணும்னு சொல்லி இப்போ படம் எடுத்து வச்சிருக்கீங்க. நம்ம நாட்டில் பொருளை விட மத போதையும் ஜாதிய போதையும் இப்போ அதிகமாக இருக்கு. அதை ஒழிக்கிறத பற்றி அடுத்து படம் எடுப்பீங்களா சார்? ஆனால் எனக்கு அந்த வயசு கிடையாதுண்ணே. நான் படம் பாருங்க, படம் பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம கேள்விகள் கேளுங்க, நம்ம பதில் சொல்லலானே. நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு படம் காட்டுறேன், பாருங்க, படத்துலேருந்து கேள்வி கேளுங்கண்ணே. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. கூடிய சீக்கிரத்தில் உங்களை வந்து ஆடியோ லான்ச்சில் சந்திப்பாங்க படக்குழுவினர். ரொம்ப சந்தோஷம் சார். அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? என் பையனுக்கு பாடினதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்.